பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஒரு சம்பவம் சாயங்காலம் 7:15 மணிக்கு பெரம்பூர் வேணுகோபால் சாமி கோயில் திருவை சேர்ந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டி கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வயசு 52, அப்பா பேர் கிருஷ்ணன் என்பவரே அவரது வீட்டின் முன்பு அடையாளம் தெரியாத அந்த சிலர் கத்தியால் காத்தினர். அந்த தகவல் அறிந்த காவல் துறையினர் உடனடியாக சம்பவம் எடுத்து சென்ற இன்ஜர்ட் பர்சன்ஸ் ஆம்புலன்ஸ் மூலம் ஹாஸ்பிட்டல் அனுப்பி வைத்தனர். அவரை சொத்தித்த மருத்துவர்கள் அவர் இருந்து வீட்டதாக அறிவித்தனர். இது தொடர்பாக இருந்தவரின் சகோதரர் வீரமணி என்பவரின் புகாரின் பேரில் கேவன் செம்பியம் காவல் நிலையத்தில் கொள்ளை வழக்கு பதிவு செய்யப்பட்டு புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் அந்த மர்டர் காரணத்தை கண்டறிந்த சம்பவப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டி திரு வாஸ்ரகர் ஐபிஎஸ் அடிஷனல் கமிஷன் நார்த் அவர்கள் மூலமா ஒரு ஸ்பெஷல் டீம், அந்த 10 டீம் அமைக்கப்பட்டது. இந்த ஸ்பெஷல் டீம் உடனடி நடவடிக்கை பண்ணிட்டு அந்த சீன் ஆஃப் கிரைம்ல போயிட்டு அங்கே சிசிடிவி மீதி சில நம்ம செல்போன் டவர் லொக்கேஷன் பார்த்துட்டு அவங்க அந்த 3 மணி நேரத்துக்கு உள்ளே 8 சஸ்பெக்ட்ஸ், அதில் சில பேருக்கு பொன்னை பாலு, ஒரு திருமலை மணிவண்ணன், திருவெங்கடம், ராமு, சந்தோஷ், அருள் மற்றும் செல்வராஜ் ஆகியோரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மேற்படி 8 சந்தேக நபர்கள் குற்றவாளிகள் என உறுதி செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய புற குற்றவாளிகளை கைது செய்ய தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சம்பவத்தில் போது மேற்படி ஆம்ஸ்ட்ராங் உடன் இருந்த அவருடைய சகோதரர் வீரமணி, அவருடைய நண்பர் பாலாஜி மற்றும் டிரைவர் அப்துல் கனி ஆகியோரும் மேற்படி தாக்குத்தில் காயமடைந்தனர். அவர்களுக்கு உயிர் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது. இப்போது அங்கு நிலைமை கட்டுக்குள்ள உள்ளது. மேலும் முக்கிய இடங்களில் தேவையான பந்தோபஸ்து அரேஞ்ச்மெண்ட் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஸோ இன்னைக்கு நம்ம பேசும்போது அவங்க நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலிருந்து அவங்க ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு அனுப்புறதுக்கு இப்போ அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இது நம்ம நாளைக்கு அவங்களுடைய இந்த பாடி அந்த பரியல் முடித்த வரைக்கும் சிலர் இடங்களில் முக்கியமான இடங்களில் தேவை இருந்த நம்ம பந்தோபஸ்து ஏற்பாட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். காலையிலிருந்து அவங்க சில இடம் சொன்னாங்க, அவங்க மூலிமா அவங்க பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது அவங்க முடிவு பண்ணுறாங்க, டிசிஷன் எடுக்கிறாங்க. அது மேலே நம்ம எப்படி தேவை இருந்தால் சப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த பரியலுக்கு ஒரு பந்தோபஸ்து தர்றோம். நம்ம கேஸை பற்றி இப்போது சில பேர் அவங்க பிடிச்சிருக்காங்க. இந்த வழக்கில் நம்ம டீம் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது நமக்கு நிறைய தகவல்கள் இப்போது நமக்கு கிடைச்சது. அந்த தகவல் சில விசாரிக்கும் போது வேற ஆள் எத்தனை பேர் இதில் இருக்கிறாங்க, அதில் வேறு என்ன கிரிமினல் கான்ஸ்பிரசி இருக்குது, எந்த வாகனத்தில் வந்திருக்காங்க, எந்த அந்த வெப்பன்ஸ் கத்தி தவிர வேறு என்ன அவங்க பயன்படுத்தியிருக்காங்க, அதெல்லாம் விசாரிச்சுட்டே இருக்கிறாங்க. நம்ம சீனியர் ஆஃபீஸர்ஸ் மூலிமா
இதை சரியான விசாரிக்கிறதுக்கு. ஸோ நாளைக்கு நம்ம விசாரிச்சுட்டு முடிச்சுட்டு கேஸ் பிடி போகணும், ட்ரையல் போகணும். இதை சரியான தண்டனை வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு எல்லா ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். ஸோ இது நீங்கள் இப்போ என்ன கேட்குறீங்கன்னா, சில மோட்டிவ்ஸ் நம்ம டீம் விசாரிச்சுட்டே இருக்கிறாங்க. நோ, ப்ரிலிமினரி சொன்னான இது பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்லை, அரசியல் மோட்டிவ் வர்றது சான்ஸ் ரொம்ப கம்மி இருக்கு. அவருடைய ஆரம்பத்தில் அரசியல் லைஃப்பில் வந்த பிறகு சில சமயத்தில் அவருக்கு பிரச்சனை இருந்தது. தட் வாஸ் பொலிட்டிக்கல். சம்டைம் வேற குரூப் தகராறு இருந்தது. ஸோ அதில் மேக்ஸிமம் நம்ம அந்த ஆங்கிள் தான் விசாரிச்சுட்டு இருக்கிறோம். பட் பொலிட்டிக்கல் ஆங்கிள் சான்சஸ் ரொம்ப கம்மி இருக்கு. இது மேலே ஃபர்தர் டீட்டெயில் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் முடிச்ச அப்புறம் தான் நான் சொல்ல முடியும். ஒன் பை ஒன் ப்ளே. நோ, அதை கரெக்ட் நீங்கள் சொல்கிறீங்க. பட் அந்த டீட்டெயில்ஸ் நான் சொன்னேன், அரசியல் சம்பவ சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் மீதி எங்கள் நம்ம விசாரிச்சுட்டே இருக்கிறோம். பட் எல்லாரும் டீட்டெயில்ஸ் இப்போ சப்போஸ் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன்னா எனக்கு சில பேர் இப்போ பிடிக்க வேண்டி இருக்கு, சில பேர் மேலே நமக்கு சந்தேகம் இருக்கு. பட் இந்த கேஸ் விளக்கு பற்றி நீங்கள் கேட்டனா, அவர் அந்த பாலு சுரேஷ் அவருடைய பொன்னை பாலுவுடைய அண்ணன் அந்த அந்த ஜெயிலில் இருக்கும்போது ஒரு சம் சிச்சுவேஷன் நடந்தது. அதை எங்கள் நம்ம சரியான விசாரிச்சுட்டே இருக்கிறோம், அதில் என்ன நடந்தது. ஸோ அந்த டீட்டெயில் நம்ம ஃபுல் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்புறம் தான் சொல்ல முடியும். ஒன் பை ஒன் ப்ளீஸ். அந்த ஏன் நான் இதை பற்றி சொல்லிடுறேன், பிகாஸ் அவருக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் மட்டும் இல்லை, நம்ம விசாரிக்கும் போது சின்ஸ் இட்ஸ் மர்டர் கேஸ் எல்லாரும் எங்கூரில் போகிறோம். அந்த டீட்டெயில்ஸ் இப்போ நமக்கு நம்ம ஃபைல்ஸில் ரெக்கார்ட்ஸில் சில டீட்டெயில்ஸ் இப்போ இல்லை. அர்லியர் ஹி வாஸ் அ ஹிஸ்ட்ரி ஷீட்டர். அந்த கோர்ட் மூலிமா அந்த ஹிஸ்ட்ரி ஷீட் வாஸ் க்ளோஸ்ட். பட் அதை முன்னாடி ஏதாவது மோட்டிவ் இருந்தனா we are not ruling out any chances. So further investigation will only prove. அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ என்ன நடந்ததுன்னா ஐ cannot point out to a particular thing. இப்போ நான் அதை பற்றி சொல்ல முடியாது. பட் எல்லா ஆங்கிள்ஸ் விசாரிக்கிறோன்னு சொன்னேன் நான். See, it will come out clearly in the investigation. But on the face of it, நீங்க பார்த்தனா you can see that there seems to be some strong angle pointing towards this direction if at all there is a retaliation. So அதை தான் நான் சொல்கிறேன். பட் இல்லை கம்ப்ளீட் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்புறம் தான் சொல்ல முடியும். நம்ம நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்கன்னா, இந்த 3 மணி நேரத்தில் நம்ம முதல் அக்யூஸ் ஃபீஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி விளக்குகள் இருக்கும்போது நம்ம நிறைய ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்துட்டோம். நம்ம அடிஷ்னல் கமிஷனர் மூலிமா மீதி நம்ம சிட்டி போலீஸில் நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, இந்த இடத்துல ஏற்கனவே வேலை பார்த்துருக்காங்க. நம்ம இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் இருக்காங்க, சில சீனியர் ஆஃபீஸர், அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் படி தான் இந்த முதல் அக்யூஸ்டு மூலிமா நம்ம தேடும்போது ஸோ we were able to get them early. அதில் சான்ஸ் சரண்டர் வேண்டு சொல்லியிருக்கீங்க. நமக்கு we know very clearly how எவ்வளோ நம்ம ஆளை வேலை பார்த்துருக்காங்க. பட் இதில் நீங்கள் கேட்குறீங்கன்னா, இந்த பாலு அலியாஸ் பொன்னை பாலு அவர் மேலே கிட்டத்தட்ட 4 கேஸ் இருக்கு. அண்ட் தென் மணிவண்ணன் மேலே ஒரு கேஸ், திருமலை மேலே 7 கேஸ், திருவெங்கடம் மேலே 4 கேஸ். இந்த மாதிரி எல்லார் மேலே சிலர் பேருக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் கேஸ் இருக்கு. 2 ஓராளுக்கு மட்டும் அருள் மேலே ஒன்றுமே இல்லை. பட் அதை இப்போ தேடிட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் சந்தோஷ் இருக்கிறான், அவர் மேலே சித்தூர் மாவட்டத்தில் ஆந்திர மாநிலத்தில் ஒரு கேஸ் இருக்கு. ஸோ பட் இப்போ டீட்டெயில்ஸ் வாங்கிட்டே இருக்கிறோம். பட் சில பேர் மேலே பழைய கேசஸ் இருக்கு. அதை பற்றி நம்ம நேத்துல இருந்து விசாரிச்சுட்டே இருக்கிறோம். அது மாதிரி தகவல் நம்மகிட்ட சொன்னாங்க. அந்த மாதிரி அவர் மேலே த்ரெட் இருந்தது.
பட் நம்ம எல்லா ரெக்கார்ட்ஸ் பார்த்த பிறகு அவர் மேலே டைரக்ட் த்ரெட்டு நமக்கு எந்த வெளியிருந்து ஒரு யாரால் இந்த மாதிரி ப்ரைவேட் நபர்கள் நம்மகிட்ட ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க, அப்படி ஒன்றுமே இல்லை. பட் அவருக்கு ஏற்கனவே ஒரு கட்சிக்காரன் இருக்கும்போது ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் பிஎஸ்பி அவர் சில அரசியல் இருக்கும்போது போகும்போது நம்ம ஆள் ஐஎஸ்எல்ல பார்த்துட்டே இருக்கிறாங்க. பட் ஒன்று ஸ்பெசிஃபிக் த்ரெட்டு ஒன்றுமே நம்மகிட்ட வரலையே. ஒன் ஆமாம். ஸோ இன்னும் அவர் கன் திருப்பி நம்மகிட்ட 13ஆம் தேதி ஜூனில் திருப்பி வாங்கிட்டாரா. ஸோ அவருக்கு ப்ராப்பர் கன் லைசன்ஸ் இருக்கு, அது 31/12/2027 வரைக்கும் ரினியூ பண்ணிட்டாங்க. ஸோ மார்ச் மாதத்தில் நம்ம மாடல் கோட் கண்டக்ட் இருக்கும்போது அண்ணா ஆர்மரி மவுண்ட் ரோடில் சரண் பண்ணாரா. பட் திருப்பி 13ஆம் தேதி எலெக்ஷன் முடிச்ச அப்புறம் அவர் வாங்கிட்டாரா. ஸோ அந்த வெப்பன் அவருடைய பொசிஷனில் இருக்கு. அந்த அவங்க சொல்றாங்கன்னா தட் அவங்களுடைய ஃபீலிங் இருக்கு. பட் நமக்கு லிங்கேஜஸ் விசாரிக்கும் போது இப்போ வருது. அதை தான் நான் சொன்னேன், டீட்டெயில்ஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நம்ம டீம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, இது இம்பார்ட்டன்ட் கேஸ் இருக்கு நமக்கு. ஸோ இது சரியான இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதானே நம்ம எண்ட் வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ அப்படி சரியான அக்யூஸ்டு சொல்றாங்க. ஐ பர்சனலி ஃபீல் நம்ம இன்வெஸ்டிகேஷன் இன்னைக்கு வரைக்கும் இவங்க மேலே தான் பாயிண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ அவங்க இங்க இருந்து அவங்க இப்போ செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன் அந்த பகுதியில் ஒரு சென்னை பந்தர் கார்டன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்டில் இங்கேருந்து முதல் போகிறாங்க. பட் அங்கேருந்து கரெக்டு சரியான பரியல் எங்கே பண்ணோன்னா இப்போ பேசிகிட்டே இருக்கிறாங்க. மேக்சிமம் நமக்கு கவர்மெண்ட் பரியல் கிரவுண்ட் இருக்குது, அதை தான் நம்ம எடுத்து இருக்கோம். ஸோ எங்கே நமக்கு இந்த மாதிரி பரியல் பண்ணலாம், ஒரு தனியாக இதில் நம்மகிட்ட இப்போ ஒன்றும் தகவல் இல்லை. பட் நிறைய ஆஃபீஸர்ஸ் நடுவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆஃபீஸர்ஸ் சிச்சுவேஷன் பேஸ்டு நமக்கு டிப்ளாய்மெண்ட் ஃபுல்லாக வழியில் இருக்குது. காலையில் நீங்கள் பார்த்தீங்க மருத்துவமனையில் நமக்கு என்னென்ன சில பேர் வருவாங்க, அங்கே கொஞ்சம் இமோஷ்னல் இருக்கிறாங்க, அதுக்கு சரியான பாதுகாப்பு கொடுத்தேன். கொஞ்சம் நேரம் பேசினா அப்புறம் நம்ம அடிஷ்னல்ஸ் 2 இருந்தாங்க, டிராஃபிக் இவங்க எல்லாம் சரியான பேசிட்டு அப்போ முடிச்சுட்டாங்க. டிராஃபிக் சிச்சுவேஷன் நார்மல் இருக்கு, போகிற வழியில் எல்லாம் சரியான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதை சொன்ன நீட் பேஸ்டு. இந்த காலையில இருந்து நம்ம சுமார் 300 மேலே இருந்தாங்க அந்த நம்ம ராஜீவ் காந்தியில். இது மேலே நமக்கு மேபி இந்த கிரவுண்டில் கேட்டானா, பிகாஸ் இந்த கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்ட் இருக்கு, ஸோ அங்கே கொஞ்சம் வெளியே நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நடுவில் சில பிக்கெட்ஸ் போட்டிருக்காங்க, கோலத்தூரில், பெரம்பலூரில், செம்பியம், ஒட்டேரி, ஐனவரம், புன்னமல்லி ஹை ரோட், இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பிக்கெட்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு இடத்துல முக்கியமான இடங்கள் ஜங்ஷனில் அங்கே ஸ்ட்ராங் பிக்கெட்ஸ் இருக்கு. இன்னும் அப்படி ஒன்றுமே இல்லை, அப்படி ஒன்றுமே இல்லை. இன்னும் இப்போ அதை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது, எப்படி கேட்டிருக்காங்க. பட் கேஸ் பற்றி என்னட்ட கேட்டால் நான் சில சொல்லிடுறேன், அதை டீட்டெயில்ஸ் எனக்கு இப்போ தெரியுது. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்க, நம்ம பிடிச்ச அக்யூஸ்டு இந்த பாலு, அவருடைய சொந்த ஒரு பொன்னை ஊர் வெள்ளூர் மாவட்டம். ஸோ அதே மாதிரி மணிவண்ணனுடைய திருவள்ளூர் மாவட்டம், திருமலை உடைய ஊர் பெரம்பூர். ஸோ இதில் தென் மாவட்டங்கள் ஆள் நம்ம பிடிச்ச ஆள் யாருமே தென் மாவட்டங்கள் ஆள் இல்லை.
ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். நம்ம சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்டகரி A+, A, B, C நமக்கு 3 கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ அந்த கேட்டகரிஸில் நம்ம டோட்டல் கிட்டத்தட்ட 4000 பேர் கிட்ட நம்ம ரெக்கார்ட்ஸில் இருக்கிறாங்க. அந்த 4000 பேரில் கிட்டத்தட்ட 750 பேர் இதில் 750 பேர் அவங்க ஜெயில்ஸில் இருக்கிறாங்க. இப்போ வெளியே இல்லை, அவங்க உள்ளே இருக்கிறாங்க. அது மேலும் நம்ம குண்டர் சட்டை, அந்த குண்டர் சட்டை கேட்டானா வருடங்கள் 2021 409, 22 406, 23 714, இன்னைக்கு தேதியில் 6 மாதங்கள் வரைக்கும் மட்டும் நமக்கு சுமார் 769. ஸோ லாஸ்ட் இயர் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா 714 769 நம்ம விளக்குகள் போட்டிருக்கோம். டோட்டல் டிடென்ஷன் கடந்த ஓராண்டிலிருந்து கேட்டானா லாஸ்ட் 1 ஜூலை 2023 இருந்து 30th ஜூன் 2024 வரைக்கும் 1192, 1192. கடந்த வருடங்கள் 2019 இருந்து நமக்கு இதுக்கு மேலே 2017 வரைக்கும் எனக்கு கணக்கு இருக்கு. ஒரு இயர்ல ஒரு வருடங்கள்ல டோட்டல் கணக்கு we have registered more than 1192 குண்டர் சட்டர். இதுல சில கேட்டகரிஸ் இருக்கு. இந்த டோட்டல் கேட்டகரி நான் சொல்றேன்னா அதுல ரவுடி கேர்ள்ஸ் 666 ரவுடி கேர்ள்ஸ் மேலே தான். மீதி நம்ம கோட்பா கேஸ், அந்த ITPU கேஸ், ப்ராப்பர்ட்டி அஃபெண்டர்ஸ் இருக்கிறாங்க. இது கணக்கு என்னட்ட இருக்கு. இதை நான் ஷேர் பண்ணோன்னா எல்லார்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது நமக்கு ஓர் மெத்தட், நம்ம ரவுடிஸ் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆக்ஷன். இன்னொரு ஆக்ஷன் நம்ம ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சொல்கிறோம். சட்டத்துக்கு CRPC ஆக்ஷன். ஸோ அதில் நடவடிக்கை கேட்டானா இந்த அந்த குண்டாஸ் டீட்டெயில் என்கிட்ட வந்துச்சு. கிட்டத்தட்ட 6000 பேரில் 758 பேர் இப்போ ஜெயிலில் இருக்கிறாங்க. அதில் கேட்டகரி A கேட்டகரி டோட்டல் நம்மகிட்ட 64 பேர் இருக்கிறாங்க. அதில் 24 பேர் இப்போ உள்ளே இருக்கிறாங்க, ஜெயில் உள்ளே இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி டேர் அண்ட் டேக்கோ சிஸ்டத்தில் யாரால் நமக்கு தவறான இந்த சிச்சுவேஷன்ஸில் வருவாங்கன்னா அவங்கள நடுவிக்கவே ப்ரிவென்டிவ் டிசிஷன் பண்ணுறோம். அண்ட் குண்டாஸ் டீட்டெயில் அண்ட் இது டீட்டெயில் இது மேலே நான் சொன்ன வி ஹேவ் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அண்டர் CRPC செக்ஷன். ஸோ அதில் கிட்டத்தட்ட ஐ திங்க் அந்த CRPC மட்டும் கொடுங்க, இதில் இல்லை. அதர் டீட்டெயில்ஸ் எனக்கு கையில் இருக்கு, நான் கொஞ்சம் நேரம் அப்புறம் அதை தர்றேன். இதுதான் நம்ம சிஸ்டம் ரவுடிஸ் மேலே கண்காணிப்பு வச்சுறதுக்கு. ஸோ அதை நீங்கள் பார்த்தோன்னா கடந்த வருடங்களில் இன்னி ஆண்டில் வி ஹேவ் டன் எக்ஸ்ட்ரா ஒர்க் அண்ட் வி ஆர் கீப்பிங். பிகாஸ் எலெக்ஷன்ஸ் இருந்தது, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா எஃபர்ட் பண்ணும்போது இதுதான் இன்னைக்கு நமக்கு கணக்கு. லாஸ்ட் இயர் கணக்கு இருந்து கூடுதல் போயிடுச்சு. ஃபுல் இயர் இன்னைக்கு 6 மந்த்தில் அது அதிகம் பண்ணிட்டோம். ஆம்ஸ்டாங் மேலே பிகாஸ் இப்போத அவங்க இறந்தவர் இருக்காரா. டோட்டல் கேசஸ் 7 கேஸ் இருந்தது. அதில் எத்தனை க்ளோஸ்? ஸோ அதில் எல்லா 7 கேஸ் அக்விட்டட் அண்ட் க்ளோஸ்ட். அதை பற்றி நான் தனியாக உங்கள்கிட்ட பேசுகிறேன். இன்னைக்கு எதை விஷயம் முடிச்சலாம். See, as of now, the investigation proved that there is no such thing. எந்த மாதிரி ஒரு மனிதர் அவர் கூட அவங்க சொந்த பாதுகாப்பு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்துட்டு இருந்தாரா? இன்னைக்கு ஏன் இப்படி நடந்தது? வீல் இன்கொயர் இன்டு தட். அதை இன்வெஸ்டிகேஷன் கொண்டு வரோம்.
ஸோ இது மெயின் கேமராவில் அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ விட்னஸ் அக்கௌண்ட்டில் நம்மகிட்ட சொன்னாங்க. ஸோ அதை டீட்டெயில் சில டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் எனக்கு விசாரித்து அப்புறம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்னைக்கு வரைக்கும் ஸோ சில அது மேலே நம்மகிட்ட தகவல் இருக்கு வச்சிருக்காங்க. பட் ஒன்லி ஆஃப்டர் இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் சொல்கிறேன். அது ஒன்லி ஆஃப்டர் இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன். தயவுசெய்து இந்த மாதிரி முக்கியமான கேஸில் நமக்கு என்ன தகவல்கள் இருக்குன்னா அந்த சரியான நடவடிக்கை பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கொடுங்க ப்ளீஸ். That is the clue, no? That is how we have zeroed down. We have evidences and we have witness accounts. So that let it be part of investigation. I can only say these are all the initial things which we have collected point toward being them involved in the particular incident. Yes. See, all that is part of investigation. It will be brought on record subsequently. Thank you. Where is that figure? No, the crime figures in there. No, the crime figures. Where is the CRP crime figures? No, just 1 second. I want murder figures in there. Murder figures. I told ACCRP to be there. See, actually preventive action we have been taking all around. I can also confirm, and just that figure is not in my hand, but the murder cases compared to last year have actually come down. First 6-month murder figure, ACCRB. So first 6-month murder figure have actually come down. அதை நான் ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி சம்பவம் நடந்தது, பட் அவர் ஃபிகர்ஸ் ஆர் ப்ரூவிங் அதர்வைஸ். அதை லாஸ்ட் இயர் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்க, சென்னை வாஸ் ஆல்சோ, நான் சொல்லலையே, இது என்சிஆர்பி டேட்டா, இட் இஸ் த சேஃபஸ்ட் சிட்டி ஃபார் விமென் இன் த கண்ட்ரி. அதே மாதிரி ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி ஃப்ரம் த யூகே, அவங்க இந்தியன் சிட்டிஸ் இல்லை, உலகத்துக்கு எல்லா பெருநகர் பற்றி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் தே ஹவ் கிவன் சென்னை as a safest city in India. ஸோ அதுக்கு லாஸ்ட் இயர் கம்பேரிட்டிவ் ஃபிகர் பார்த்தோன்னா டோட்டல் மர்டர் கேசஸ் முதல் 6 மாதங்களில் நமக்கு கம்மியாக இருக்கு. ஸோ வி ஆர் ஹேவிங் a reduced trend of murder cases in the first 6 months. I can share that figure with you. This is 24. No, 6 months. No, not in this. Right. So இது I think just press note கூட நான் லாஸ்ட் இயர் அண்ட் இந்த இயர் கம்பேரிட்டிவ் ஃபிகர் ஃபார் மர்டர், அதில் ரிவெஞ்ச் மர்டர் எவ்வளவு இருக்கு அதை ஷேர் பண்ணுறேன் ப்ளீஸ். ஓகே, அதை சொன்னேன். இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க சில நம்மகிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதை கொஞ்சம் விசாரிச்சுட்டே இருக்கிறோம். இப்போ அதை பற்றி சொல்ல முடியாது, பட் நம்ம சரியான விசாரிக்கும் போது இது எல்லாம் நம்ம டீம் விசாரிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மர்டர் கேஸ் கடந்த ஆண்டில் முதல் 6 மாதம் 2023 63 மர்டர் இருந்தது. இன்னைக்கு தேதியில் நமக்கு டில் 36/2024 58 மர்டர்ஸ் தான். ஸோ இதில் 5 மர்டர் ஆக்சுவலி டிக்ளைனிங் ட்ரெயினில் இருக்கு நம்ம சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கும். அதை தான் நான் சொன்னேன். இப்போ நம்ம முதல் விசாரிக்கும் போது 3 மணி நேரத்தில் நம்ம சும்மா போய் பிடிக்கலையே, ஏதாவது நம்ம ஆள் விசாரணை அப்புறம் கொஞ்சம் நமக்கு நல்ல க்ளூ கிடைச்ச அப்புறம் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மேலே அவங்க என்ன சொல்கிறாங்க அதை பற்றி நம்ம விசாரிக்கலாம். பட் ஆல் வில் பி பார்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஸோ முதல் 24 hours 24 மணி நேரம் முடியலையே,
இது மேலே எந்த எந்த அவங்களுக்கு டவுட் இருக்க யாரால் நமக்கு சொல்றாங்க எல்லாரும் ஆங்கிள்ஸ் விசாரிச்சிட்டோம். இன்னும் நம்ம ஆள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சரண்டர் ஆகலையா. ஓகே, அதெல்லாம் இல்லை, ஒன்றும் சம்மந்தம் இல்லை. அதாவது ஃபிகர்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இது நான் சொன்னேன். ஐ கேன் ஓன்லி டாக் வித் ஃபிகர்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ். Now I can talk about figure 66 இருந்து 58. இன்னொரு குண்டர் சட்டத்தை பத்தி நான் சொல்லிட்டேன். லாஸ்ட் இயர் இட் வாஸ் ஒன்லி ஹாஃப் இயர்ல எவ்வளவு விற்பனை பண்ணிட்டேன். இட் வாஸ் நாட் டன் இன் ஃபுல் இயர். ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் ஃபிகர் கொடுத்துட்டேன். என்சிஆர்பி டேட்டா உங்களை முன்னாடி இருக்கு. டிராஃபிக் ரோட் ஆக்சிடென்ட் ரிடக்ஷன் டேட்டா உங்களை முன்னாடி இருக்கு. ஸோ சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட்ல we can only talk about certain facts and figures நம்ம முன்னாடி இருக்கிறோம். பட் இது போல இன் கிரேட்டர் சென்னை சிட்டி போலீஸ், சென்னை பெருநகர் காவல்ல நம்ம பொதுமக்களுக்கு பாதுகாப்புக்கு நமக்கு மிக முக்கியம். அதாவது நம்ம நம்பர் 1 வேலை. எல்லாம் கிரைம் குற்றம் ப்ரிவென்ட் பண்ண அதை நம்ம இன்னொரு வேலை. We are only here for the public and serving as per the needs and requirement of the public. And we are fully competent to handle the situation in Greater Chennai City Police. அதாவது நம்ம உறுதி. We will always be here for the people. பொதுமக்களுக்காக அவங்கள உதவிக்காக அங்கே இருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. எனக்கு ஸ்பெசிபிக் இன்சிடென்ட் சொன்னா சொல்றேன். இது கணக்கு உண்மையான கணக்கு இருக்கு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்சிஆர்பி இருக்கிறாங்க, என்சிஆர்பி இருக்கிறாங்க. எல்லா டேட்டா சிசிடிஎன்எஸ் நெட்வொர்க்ல உடனடியாக போட்டுரும். ஸோ இது கணக்கு பார்த்ததானா ஐ எம் சேயிங். ஸோ நீங்க ஒரு இம்ப்ரெஷன் பத்தி பேசுறீங்க, ஒரு பப்ளிக் ப்ரிசெப்ஷன் பத்தி பேசுறீங்க, எனக்கு தெரியாது. பட் வி ஆர் ஹியர் டு ஒர்க் ஆன் த ஃபேக்சுவல் சிச்சுவேஷன். எந்த சம்பவம் நடந்ததுன்னா வி ஆர் ஹியர் டு டேக் இமிடியேட் அண்ட் ப்ராம்ப்ட் ஆக்ஷன். அதாவது நம்ம தேங்க்யூ. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக சென்னை மாநகர காவல் ஆணையர் செய்தியாளர்களை சந்தித்து வந்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.